ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः बृहदारण्योपनिषत् शान्ति मंत्र भगवद्गीता ध्यान श्लोकम् ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சனம். அது சம்பந்தமாக சென்ற வகுப்பில் நான் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகப்படுத்தினேன். இந்த விஸ்வரூப தர்சனம் இந்த அத்தியாயத்துக்கு பேர் விஸ்வரூப தர்சன யோகம் அப்படின்னு சொல்லி யோகா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோகம்னு கடைசி முடியும். விஸ்வரூபம் என்றால் உலகமே பகவானாக இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபாதான காரணம் நிமித்த காரணம்ங்கிறது 7வது அத்தியாயத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகமே எப்படி இருக்குன்னா ஈஸ்வரனுடைய சொரூபமாக இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது எதை பார்க்கிறோம்? இந்த விஸ்வரூபத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. விஸ்வரூபத்தை தான் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த பொருள், இந்த மனிதன், இந்த மாதிரி. நம் கண்கள் திறந்து பார்த்தால் எவையெல்லாம் நாம் அனுபவத்திற்கு வருகிறதோ அது பகவான் தான் என்பது நாம் உணர்வதில்லை. மேலும் எதையெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் எந்த சப்தமெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் சுவைக்கிறோமோ, இப்படி எவைகளெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த திருஷ்யம், அதாவது அந்த பார்வை அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம். அதான் விஸ்வரூப தரிசனம். நாம் எப்பொழுதும் இந்த விஸ்வரூபத்தை தான், ஈஸ்வரனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பார்க்கிறோம் என்றால் ஈஸ்வரனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பார்க்கிறோமோ அது ஈஸ்வர ஸ்வரூபம். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும்போது அது ஈஸ்வரனாக தெரிகிறதா என்ற கேள்வி நாமே கேட்டுக்கணும். இல்லை. ஆனால் கீதை வகுப்பில் நம்ம 7வது அத்தியாயத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் விஸ்வம் ஈஸ்வர ஸ்வரூபம். அதாவது உலகம் என்பது ஈஸ்வரன், அது விஸ்வம்னு சொல்கிறோம். அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருதுன்னு சொன்னேன். அது ஈஸ்வர ஸ்வரூபம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு அப்படி பார்க்கவில்லை. ஏன்? உண்மையில் பார்ப்பது யார் என்ற கேள்வி கேட்க வேண்டும். நாம் என்ன பார்க்குறோம், எதை பார்க்குறோம், உண்மையில் பார்க்கறது யார்? இதை பற்றி 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ரஜ்ஞ யோகை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ நம்முடைய கண்கள் அப்படி பார்க்கவில்லை. உண்மையிலே பார்ப்பது யார் என்றால் என்ற கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் உண்மையிலே பார்ப்பது கண் அல்ல, மனம். நம்முடைய மனம்தான் எல்லாம் பார்க்கிறது. இந்த 5 இந்திரியங்களும் மனதோடு தொடர்பு இருந்தால் தான் அந்த இதை பார்க்க முடியும். கண்ணோடு மனம் தொடர்பு இருந்தால்தான் அந்த பொருளை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மனதோட தொடர்பு இல்லை, மனசு எங்கேயோ இருக்குன்னா அது வெறும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, அது ஒன்றும் உள்ளே போகாது. அப்படி எல்லா இந்திரியங்களும் மனதோட தொடர்பு இருக்கும்போது தான் அதை அனுபவிக்க முடியும். அதனால் மனம்தான் பார்க்குது. இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு கண் ஒரு கருவியே தவிர இந்த உலகத்தை நம்முடைய மனம்தான் பார்க்கிறது. பொதுவாக சொன்னால், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன் அப்படிங்கிறது என்னது? மனதால் பார்த்தேன், மனதால் கேட்டேன் என்று பொருள். இவ்விதம் நம் மனம்தான் இந்த உலகத்தை பார்க்கிறது. கண் இந்த பொருளை காட்டும். ஆனால் அது எப்படிப்பட்டது என்று நிர்ணயிப்பது இந்த மனம்தான்.
நிர்ணயம் செய்வது மனம்தான். இந்த கண் ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண் வந்து 2 வீடை பார்க்குறது, பக்கத்து 2 வீடு. ஆனால் மனம் சொல்கிறது இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு அல்ல அப்படின்னு. இந்த 2 வீட்டில் எது நிர்ணயிக்கிறதுங்கிறதால் மனம்தான் நிர்ணயிக்குது. இது என்னுடைய வீடு என்று சொன்னவுடன் மற்ற வீடுகள் எல்லாம் என்னுடையது அல்ல என்று பொருள் தருகிறது. ஸோ நிர்ணயிப்பது மனம்தான். இந்த விகல்பத்தை, வேற்றுமையை செய்வது யார் என்றால் மனம். கண் அது செய்யாது, அந்த வேற்றுமை செய்யாது. இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர், இது எனக்கு பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, இவை செய்வது கண் அல்ல, மனம்தான். ஆகையால் நமக்கு விஸ்வரூபம் தெரிவதில்லை. இந்த விஸ்வரூப தரிசனம் நமக்கு கண்கள் வழியாக பார்த்தாலும் அது தெரியவில்லை என்றால் கண்களிலிருந்து விஸ்வரூபம் கிடைக்காது, மனதில் தான் அந்த விஸ்வரூபம் கிடைக்கும். அதாவது நம் கண் வந்து ஒரு கருவி தான். கண்ணோட கருவியை உபயோகித்து மனம்தான் அது நிர்ணயிக்கிறதுங்கன்னா மனம்தான் அந்த விஸ்வரூபத்தை தரிசனத்தை பார்க்க முடியும். ஸோ மனதில் கிடைக்கும், மனதில் தான் அந்த விஸ்வரூபம் கிடைக்கும். அதற்கு மனம் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. மனம்தான் இந்த வேற்றுமையான உலகத்தை காட்டுகிறது நமக்கு. கண்ணு சரியாக பார்த்தாலும் அசைச்சு அது கண்ணு பார்த்தாலும், ஆனால் அது விகல்பம், வேற்றுமைகள் எங்கே வருதுன்னா மனதில் தான் வருது. இது என்னுடைய அல்லதுன்னு சொல்லி பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த ராகத்வேஷம். இந்த உலகத்தை காட்டுகின்ற கண் அந்த ராகத்வேஷம் இருக்காது, ஆனால் அது மனதிலிருந்து வெளிவரும். மனதில் தான் இந்த வேற்றுமை காரணமாக இருப்பது இந்த ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக நம்ம உலகத்தை பார்த்தால் ஈஸ்வரன் நமக்கு தெரிவதில்லை. காரணம் வேற்றுமையால். இந்த ராகத்வேஷத்தை நீக்கிய மனதுடன் இந்த உலகத்தை பார்த்தால் அந்த பார்வை தான் விஸ்வரூப தரிசனம், ஈஸ்வர தரிசனம். இந்த உலகம் ஈஸ்வரனுடைய உடல். அதை மனதில் இருக்கும் ராகத்வேஷத்தை நீக்கி இந்த உலகத்தை பார்த்தால் அப்பொழுது இந்த உலகம் நமக்கு தெளிவாக தெரியும். இது ஈஸ்வரனுடைய தரிசனம், அதாவது விஸ்வரூபம். ஸோ இந்த ராகத்வேஷத்தை நீக்கி பார்த்தால் நம்முடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். முழுமையாக இந்த பார்வை மாறிவிடும். காரணம் மனதில் பிளவுபட்ட பார்வையின் காரணமாக. அது எப்படின்னா ராகத்வேஷம் எப்படி வருதுன்னா நம்முடைய சம்ஸ்காரத்தின் மூலமாக, பூர்வ ஜென்மத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சஞ்சித கர்மங்கள் இருக்கிறதுனால அது மூலமாக நமக்கு வருது. ஸோ இந்த ராகத்வேஷத்தை நீக்கிய மனம் எல்லாம் மாறிவிடும். மனம்தான் மாறுது, ஆனால் உலகம் அப்படியே தான் இருக்கும். மனதில் இருக்கும் பாவனை மாறிவிட்டது தவிர இந்த உலகம் அப்படியே தான் இருக்கிறது. சாஸ்திரங்கள் படித்தவுடன் எல்லாம் நம்ம மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திரங்கள் படித்து நமக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் மாறிடுச்சுனால. மாறியது மனம்தான். மனம் மாறிவிட்டது, வேறு எதுவும் மாறவில்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம தியானத்தில் உட்கார்ந்து தியான பயிற்சி செய்யும்போது கண்களை மூடி அமர்ந்தால் ஒரு கற்பனை செய்து பார்க்க வேண்டும். யார் மேலும் நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அதாவது என் கற்பனை, அந்த தியானத்தில் உட்காரும்போது கற்பனை செஞ்சுக்கணும், எனக்கு யார் மேலே விருப்பு வெறுப்பு இல்லை. மேலும் என்னிடம் யார் எப்படி நடந்திருந்தாலும் அதை நான் மன்னித்து விட்டேன். எந்த சம்ஸ்காரமும் என்னிடத்தில் இல்லை. ஏன்னா சம்ஸ்காரத்திலிருந்து தான் ராகத்வேஷம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே. அப்பொழுது இந்த உலகத்தை நாம் பார்த்தா, அதாவது சம்ஸ்காரம் இல்லை, நான் யாருக்கிட்டையும் விருப்பு வெறுப்பு இல்லை, அதே நேரத்தில் நான் யார் என்னிடம் எப்படி நடந்திருந்தாலும் நான் எல்லாரும் மன்னித்து விட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மனதில் பார்த்தோம்னா, இந்த உலகத்தை பார்த்தோம்னா எப்படி ஒரு குழந்தை, ஒரு 6 மாதம் 7 மாத குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஒரு கண் மலர்ந்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி சிரிக்கும் அது பார்த்து. அந்த மாதிரி எல்லாமே நமக்கு அந்த மாதிரி ஈஸ்வரனாக தெரியும். ஏன்னா அந்த 6-7 மாத குழந்தைக்கு எல்லாமே எந்த விகல்பமும் இல்லை, எந்த வித மனதில் எந்த வித ஒரு இதுவும் இல்லை, கல்மிஷங்கள் இல்லாதனால அந்த குழந்தை பார்க்கறதெல்லாம் அப்படி கண்ணை விரித்து பார்த்து அது சிரித்து ஒரு ஆனந்தத்தில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த குழந்தை உலகத்தை பார்ப்பது போல நாம் பார்க்கலாம். அப்பொழுது பார்ப்பது தான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம்.
விஸ்வரூப தரிசனம் என்னால் சுருக்கமாக சொன்னால் ராகத்வேஷம் மனதில் இல்லாமல், அதாவது ராகத்வேஷத்தை மனதிலிருந்து நீக்கிவிட்டால், மனதில் இல்லாத ராகத்வேஷத்துடன் பார்த்தால் அதுதான் விஸ்வரூப தரிசனம். நாம் எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பாவனைகளை மாற்றினாலே போதும். இந்த பாவனைகள் ஆட்டிடியூட் மாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் மாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம இந்த ஆட்டிடியூட் எப்படி வருதுன்னா சம்ஸ்காரத்துலேருந்து வருது. ஸோ இந்த சம்ஸ்காரத்தில், அதனால தான் பதஞ்சலி யோகத்தில் பிரதிபாவனம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதிபாவனம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேச்சர் கோபமாக இருக்குன்னா அதுக்கு பிரதிபாவனம் சாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதனால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நான் சாந்தமாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு எண்ணத்தையும் மாற்ற வேண்டும். அதனால தான் ஆட்டிடியூட், அப்போ தான் ஆட்டிடியூட்டு மாறும். அந்த ஆட்டிடியூட் மாற்றுறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா நான் சொல்லலாம் ஈஸியாக ஒவ்வொரு எண்ணத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி, அதான் ரொம்ப கடினம். அது எந்த அளவுக்கு கடினம் என்றால், உதாரணம் பார்த்து போனோம்னா இதில் மகாபாரத போருக்கு கிருஷ்ணர் தூதுவராக போகிறார். தூதுவராக போகிறது என்னென்னா, துரியோதனுடைய ஆட்டிடியூட் பாவனையை பகவான் மாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி செய்தார். ஆனால் அவர் எப்படி முயற்சி செய்தாலும் அது மாற்ற முடியாது. பாருங்கள், பகவானாலே மாற்ற முடியாது அந்த சம்ஸ்காரங்கள். ஏன்னா நம்மளா கிரியேட் பண்ணுது. உத்தரேத் ஆத்மானாத் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதே. நம்முடைய துயரங்கள், துன்பங்கள், நம்முடைய சம்ஸ்காரங்களை நாம் தான் மாற்ற வேண்டும். பகவான் என்ன செய்வார்னா, பகவான் இப்போ நம்ம பலி சக்கரவர்த்தி இந்த மாதிரி நிறைய அசுரர்களை கொன்றார் இல்லையா? ஏன்னா இந்த உடல் மனதை இது பண்ணுறார். அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இந்த உடல் மனம் போனால் அடுத்த ஒரு சான்ஸ் இந்த சரீரத்துக்கு கிடைக்கும், அப்போ அவன் மாறுவான் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அது கடைசி பட்சத்தில் அது மாதிரி பண்ணுறார். ஸோ இந்த துரியோதனோட ஆட்டிடியூட் மாற முடியாது, தெரியும், பகவானுக்கே தெரியும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த முயற்சி செய்து அது முடியவில்லை, அது மாற்ற முடியவில்லை. அதற்கு மாறாக பாரத போர் பகவானுக்கு ரொம்ப எளிதாக தெரிஞ்சது. 18 நாள் போரை நடத்திப்பலாம். ஆனால் அவருடைய ஒரு இண்டிவிஜுவல் இவனுடைய இதை மாற்ற முடியல அப்படிங்கிறத பகவான் நமக்கு சொல்கிறார். அதனால் இந்த ஆட்டிடியூட் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே. ஸோ போர் எளிதாகி விட்டது. துரியோதனுடைய மனதை மாற்றுவது கடினம், ஆனால் இந்த போர் எளிது. அதனால்தான் ஆட்டிடியூட் மாறாவிட்டால் பிறகு நாம் பார்ப்பது எல்லாம் ஈஸ்வர தரிசனம். அந்த ஆட்டிடியூடை மாற்றிட்டோம்னா நாம் பார்ப்பதெல்லாம் ஈஸ்வர தரிசனமாக மாறிவிடும், விஸ்வரூப தரிசனமாக மாறிவிடும். அதனால்தான் ஞானக்கண் என்றால் என்ன? இப்பொழுது இருக்கின்ற கண்கள் ஊனக்கண், மாமிசக்கண். அந்த கண்ணால் ஈஸ்வர தரிசனம் கிடைக்காது. ஏன்னா அதில் ராகத்வேஷம் இருக்கிறது. ஆனால் அதே மனதில் ராகத்வேஷம் இல்லாமல் பார்த்தால் அதுதான் ஞானக்கண். அந்த ஞானக்கண் மூலமாக பார்த்தால் நாம் வெறுப்பு எதுவும் இல்லாமல் சமதர்சியாக பார்க்குது. நம்ம 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியஸ்ஸினி சுனிஜைவ சொபாகேச பண்டித சமதர்சினக. நம்ம அந்த மாதிரி ஒரு சமதர்சி பார்க்கும் பொழுது நமக்கு ராகத்வேஷம் இருக்காது. அப்போது எல்லாம் ஈஸ்வர தரிசனத்தை தான் பார்க்க முடியும். அது 5வது அத்தியாயத்தில் இது ஏன் சொன்னோன்னா, இது நமக்கு ஒரு டெஃபினிஷன், அதாவது இது ஒரு என்ன சொல்கிறது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சால் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவார். ஸோ ஈஸ்வர தரிசனம் நமக்கு அது தெரியும், அதுதான் விஸ்வரூப தரிசனம். அப்பொழுது நாம் எதை பார்த்தாலும் அது ஈஸ்வர தரிசனமாக, விஸ்வர தரிசனமாக தெரியும். ஒரு உபனிஷத் சொல்கிறது, சகச சீர்ஷம் புருஷம், அதாவது நாராயண உபனிஷத் சொல்லுது சகச சீரம். 1000 தலைகள், 1000 கண்கள். 1000 கண்கள்னால் அந்த 1000 தலை இருந்தால் 2000 கண் இருக்கணும். ஆனால் கண்கள் 1000 தான் சொல்கிறாரு. அதாவது சகச சீர்ஷம், 1000 கால்கள், 1000 கண்கள், 1000. அதாவது இதிலிருந்து என்ன சொல்லுன்னா, எந்த தலையை பார்த்தாலும் அது பகவானுடைய தலைதான். அப்படிதான் அந்த உபனிஷத்து சொல்லுது. அதாவது இது நம்ம இன்னும் டெக்னிக்கலாக 4வது 5வது, அதாவது 4வதுலேருந்து 5வது 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன். அதாவது இந்த உலகம் நம்ம பார்ப்பது வித்தியாசமான உருவங்கள், நமக்குள்ளே எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி வருது
ஒரு பரம்பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம் அப்படிங்கிறத அங்கே இன்னும் அதாவது கான்கேவ் கான்வெக்ஸ் சாதாரண கண்ணாடி மூலம் பார்க்கும்போது எப்படிலாம் நம்ம உருவம் தெரியுது அப்படிங்கிறது மாதிரி பகவானுடைய உருவம் இப்படி தான் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த பார்வை நம் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதாவது ராகத்வேஷத்தை நீக்கிய மனதுடன் பார்க்கும்போது நம்முடைய மனதில் ஒரு உண்டாக்கும். இதுதான் முதல் விஸ்வரூபம். அதாவது விஸ்வரூபம்னா நம்ம மாடல் விஸ்வரூபம் அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாக நாம் ஒரு பொருளை பார்ப்பது அறிவின் அடிப்படையில். ஆகவே விஸ்வரூபம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய பாவனை அறிவு, அதாவது நம்முடைய பாவனை அறிவாக மாற வேண்டும். எப்படி பாவனை அறிவாக மாற வேண்டும்? எல்லாமே ஈஸ்வரனுடைய தரிசனம். ஞானம் வந்துருச்சுன்னா, அறிவு இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் கீதையில் பார்த்துருக்கோம், உபனிஷத்துலையும் சொல்லியிருக்கு, இந்த உலகம் நம்ம பார்க்கின்ற இந்த உலகம் பகவானை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னார். இந்த களிமண்ணுடைய பானையுடைய உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமாக களிமண்ணே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் இந்த உலகம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பகவானாக இருப்பதால், ஈஸ்வரனாக இருப்பதால், ஈஸ்வரனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது நம்ம அறிவுபூர்வமாகுது. ஆனால் இந்த ஆட்டிடியூட் வரும்போது என்ன ஆகுது? இது ராகத்வேஷம் இருக்கிறதுனால இந்த அறிவு அங்கே வேலை செய்யலை. அதனால் ஆட்டிடியூட் மாறி ஆட்டிடியூட் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாலேஜ், எனக்கு என்னுடைய ஞானம் என்ன, எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த உலகம் எப்படி தெரிகிறது அப்படின்னா, இந்த உலகம் நம்ம பார்ப்பது முக்கியமல்ல. அதனால் நம்முடைய பார்வை, அந்த பார்வை ஆட்டிடியூடோட சொல்கிறார். பார்ப்பவனுடைய அடிப்படையில் இருக்கிறது. அதாவது அந்த பாவனை தான் இந்த அடிப்படையில் இருக்கிறது. நாலேஜ் விஷன் எப்படி இருக்கிறது என்றால் ஆட்டிடியூட் பாவனையின் அடிப்படையில் இருக்கிறது. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, துரியோதனனையும் தர்மராஜையும் கூப்பிட்டு, துரியோதனனையும் தர்மராஜாவையும் கூப்பிட்டு, அதாவது பாண்டவர்களுடைய மூத்தவன் துரியோதனன், தர்மராஜா, கௌரவருடைய மூத்தவன் துரியோதனன், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாராவது இருக்காங்களா பாருன்னு சொல்லி துரியோதனனை போய் அனுப்பி விட்டார். போய் அவரு எல்லாம் சுற்றுறாரு, ஊர் கிராமம் போகிறாரு. அதே மாதிரி தர்மராஜா பாண்டவர்களுடைய தலைவர் மூத்தவன், அவனை போய் இந்த உலகத்தில் யாராவது கெட்டவனை இருக்கா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரெண்டு பேரையும். அப்படி ரெண்டு பேரும் போகும்போது துரியோதனன் சொல்கிறான், எனக்கு என்னுடைய கண்ணால் இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் தெரியவில்லை. அதே மாதிரி தர்மராஜா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே கெட்டவர்கள் யாரும் தெரியவில்லை. அப்போ என்ன, அவர்களுடைய ஆட்டிடியூடை வச்சு தான் அவங்க இந்த உலகத்தை பார்க்காங்க. காரணம், உண்மையிலே அவர்களுடைய ஆட்டிடியூட் தான் பார்க்கிறது. அதனால்தான் சொல்வார்கள், இந்த உலகம் உனக்கு எப்படி தெரிகிறது, அதன் அடிப்படையில் நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் உனக்கு எப்படி தெரிகிறது, அதன் அடிப்படையில் உன்னை நான் யார் என்று தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது. ஸோ உண்மையிலே அவர்களுக்கு உலகம் தெரியவில்லை, அவர்களுடைய மனோபாவத்தில் தான் இந்த உலகம் அப்படி தெரிகிறது. அதனால தான் ஜெகத் மித்யா என்று சொல்கிறோம். ஏன்னா நம்ம இந்த ஊனக்கண்ணில் பார்க்கும்போது அது மித்யா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது போகும். ஆனால் ஞானக்கண் வந்தால் ஜெகத்தே கிடையாது, ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாய் என்பது எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு கதை உண்டு. அதாவது இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பாவனை, நம்முடைய ஆட்டிடியூட் மாறிச்சுன்னா இந்த உலகம் தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு மடத்தில் ஒரு துறவி இருக்கிறார். அவர் வேதங்களை சொல்லிக் கொடுக்குறார், வேதங்கள் சொல்லிக் கொடுக்குறார். அங்கே ஒரு புதிதாக ஒரு சிஷ்யன் வந்தான். அந்த துறவியை பார்த்து, எனக்கு வேதங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ துறவி உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஏன்னா வேதங்கள் படிப்பதற்கு, அதை கேட்பதற்கு தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார். அது சோதனை செய்யணும் இல்லையா? அதனால் அந்த வேதத்தை கேட்பதற்கு தகுதி, அது உள்வாங்கிறது தகுதி இருக்கா இல்லையா என்பது அந்த துறவி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். பிறகு அவருடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது, அந்த சீடனுடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த குருநாதர் அந்த சீடனை கூப்பிட்டு உட்கார சொல்லி அவர் சொல்கிறாரு, நீ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறானே சோன்சோ, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற?
உன்னுடைய எதிர் வீட்டில் இருக்கான்னு பார்த்தியா, அவன் எப்படி, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய நண்பன், உன்னோட கூட படித்தவன் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? அப்படின்லாம் குருநாதர் கேட்டோம்னா சீடனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஆஹா, அதுதான் குருநாதர் நம்மளை போல தான் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீடன் மற்றவர்களை பற்றி குறைகளை நிறைகளை எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது எப்போவுமே ஒரு சிஷ்யன் எப்படின்னா ரொம்ப அளவாக தான் என்ன பேசுகிறேங்கிறத தெரிஞ்சு தான் பேசணும் குருநாதருக்கு முன்னாடி. ஆனால் இவன் வந்து குருநாதர் இந்த மாதிரி கேள்வி கேட்டவன்னா இதுதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி அந்த அவனுக்கு தெரிஞ்ச குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக அவன் சொல்ல ஆரம்பித்தான். உடனே அந்த சீடன் இவனை பற்றிய அதாவது அந்த சீடனை பற்றிய தகவல், அதாவது இவன் யார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி இருக்குது இவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அந்த குருநாதர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன சொன்னார், குருநாதர் சொன்னார், அப்பா உனக்கு இப்போது சரி வராது, இன்னும் சில ஆண்டு கழித்து நீ வா, உனக்கு நான் வேதத்தை சொல்லித் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். காரணம் என்னென்னா, அந்த சீடன் மற்றவர்களை பற்றி கேட்டதும் எதற்காக என்றால் அந்த சீடன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். அதனால் ஆட்டிடியூட் எப்படி இருப்பட்ட ஆட்டிடியூட்னு தெரிஞ்சுவேன். இந்த ஆட்டிடியூட்டோட நீ வேதத்தை படிக்க முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். இதனுடைய பொருள் என்னன்னா, ஆட்டிடியூட் டு விஷன். என்னுடைய மனதில் எந்த பாவனை இருக்கிறதோ அந்த பாவனையோடு தான், அந்த மனோபாவத்திலிருந்து தான் நாம் இந்த உலகத்தை பார்ப்போம். இந்த இப்போது இது இந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்னா, இது நடந்த ஒரு சம்பவம். எப்படின்னா ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு நடந்த ஒரு சம்பவம். ஒரு மடத்தில் ஒரு துறவி இருக்கார், 2-3 கூட சாதுக்கள் இருக்காங்க. அந்த மடத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மடத்தில் பக்கத்தில் இருக்கிற சில வீடுகள் வந்து பக்தர்கள் அடிக்கடி வருவாங்க. எல்லாம் ஆரத்தி, நம்ம ராமகிருஷ்ண மடத்துனா ஆரத்தி அட்டன் பண்ணுறது, ஜெயந்திகள் அட்டன் பண்ணுறது அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்தர் தன்னுடைய மகன் அமெரிக்காவில் பெரிய போஸ்ட்டில் இருக்கார், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தை தாயரை பார்க்குறதுக்காக, அப்பா அம்மா பார்க்குறதுக்காக ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வரும்போது அந்த மடத்தினுடைய அந்த தாய் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் மடத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வா, குருதேவரை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அவர் ஊர்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு மடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த பேரண்ட்ஸு. அவரும் மடத்துக்கு போகிறாரு. மடத்துக்கு போய் சுவாமி தரிசனம் அந்த துறவி, மூத்த துறவியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வீடு திரும்பும் பொழுது அவருக்கு ஒரு சிறிய விபத்து ஒன்று ஏற்படுது. அதாவது மடத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய பிரசாதம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது ஒரு விபத்து ஒன்று, சின்ன விபத்து ஒன்று நடக்குது. அந்த விபத்தின் காரணமாக அவர் கிட்டத்தட்ட அந்த லீவு முழுவதும், அவன் எத்தனை நாள் லீவு வந்தானோ அந்த லீவு முழுவதும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்பொழுது அந்த மடத்தின் சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா அது, என்னை பார்க்க வந்தான், பார்த்து வந்து போகும்போது இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டது என்று மிகவும் வருந்தினார். சில நாளுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்தன், அதாவது தன்னுடைய மகனை அனுப்பி தரிசனம் பண்ண சொன்னார். அவர் அந்த பக்தன் வந்து சொன்னார், சுவாமிஜி உங்களை நமஸ்காரம் செய்துட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது. ஒருவேளை அவன் நமஸ்காரம் பண்ணாமல் வேறு ஏதாவது போயிருந்தால் ஒரு பெரிய விபத்து ஆகி அவன் இறந்து போயிருப்பானோ என்று நான் பயப்பட்டேன். ஏதோ உங்களுடைய அனுகிரகம் தான் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் பாருங்கள் அந்த பக்தருக்கு. அதாவது இனி இந்த கேள்வி எப்படின்னா, அந்த பக்தனுடைய ஆட்டிடியூட், இந்த விபத்து வேறு விதத்தில் அவர் பொருள் படுத்திருக்கலாம். ஏன்னா இங்கே வந்தனால தான் அவனுக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுல ஒரு குறை சொல்லியிருக்கலாம், குற்றம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பக்தர் அந்த மாதிரி சொல்லாமல் தன்னுடைய மனோபாவம், ஆட்டிடியூட், நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறதுனால அப்படி சொன்னார். ஒருவனுக்கு நல்ல குணம் வர வேண்டும் என்றால் ஒரு நல்ல குணவானை பார்க்க வேண்டும், அப்போ தான் அவனுக்கு நல்ல வரும். அதனால தான் நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய சனாதன தர்மத்தில் குரு சிஷ்ய பந்தம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குணங்கள் அந்த குருவிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா டீச்சர்ஸே ஒழுங்காக இல்லை சில இடத்துல, எல்லாத்தையும் சொல்ல, சில இடத்துல இல்லை. ஸோ அந்த குணங்கள் இல்லாத ஒரு ஆசிரியரிடம் போய் கற்கும்போது என்ன ஆகும், அவனுடைய குணங்கள் அவனுக்கு வந்துடும். அப்போது இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் வாட்ச் பண்ணுற மாதிரி சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அந்த மாணவர்களுக்கு. ஆனால் அந்த குரு பரம்பரை குருகுலத்தில் அந்த ஆசிரியர், அதாவது குருவும்
மாணவனுக்குடைய 24 மணி நேரமும் அங்கேயே இருந்து அந்த குருநாதர் என்ன செய்கிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய இந்த குணங்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் ஒரு குணம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் அதை பார்க்க வேண்டும். ஒரு ரோல் மாடலை அவன் பார்க்க வேண்டும். குரு உபதேசம் செய்கிறார், நீங்கள் ஏன்னா அவர் அந்த குணநலத்தோடு அவர் சொல்லும்போது அந்த சொல்லுக்கு பல மடங்கு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா குரு உபதேசம் செய்யும் பொழுது அவர் செய்கின்றது சரிதான், ஏனென்றால் நான் அவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் என்று அந்த சீடன் வந்துதான். ஒன்றும் இல்லை, குரு உபதேசம் செய்கிறார், நீ புகை குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு குருநாதரே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த சீடன் எப்படி அதை ஏற்றுக்கொள்வான்? இப்போ அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. குருதேவர் அதனால் ஒரு கதை சொல்வார். ஒரு கிராமத்தில் ஒரு வைத்தியர், அந்த வைத்தியர் அவர் நண்பரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த வெள்ளத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் அந்த ஒரு ஜாரில் வெள்ளத்தை வச்சுட்டு அவர் வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் பக்கத்து கிராமத்திலேருந்து ஒரு குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு தந்தை வந்தார். ஒரு அப்பா மகனும் வந்தாங்க. அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது, சிம்டம்ஸ், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த வைத்தியர் டயக்னைஸ் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த நோய்க்கு இப்படி ஒரு இது மனதில் வச்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார், அதாவது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த நோய் இதாகணும்னா, குணமாகணும் என்றால் அவன் இனிப்பு வகை சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது கொஞ்சம் சில காலம் இனிப்பு வகை சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயக்னைஸ் பண்ணும்போது இவருக்கு புரிஞ்சது. ஆனால் அந்த வைத்தியர் உடனே ஒன்றும் சொல்லலை. அப்போ என்ன சொன்னார் வைத்தியர்னா, நீ இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் வா, நான் சொல்கிறேன், மருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டார், அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டார். 2 நாளுக்கு அப்புறம் அவர் வந்தார். அதே போல் அந்த நண்பரோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போது அந்த வெள்ளம் அங்கே இல்லை, அந்த வெள்ளை ஜார் அங்கே இல்லை. ஏன்னா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற வெள்ளம் அது இல்லை. அப்போ அந்த குழந்தையை பார்த்து அவங்க அப்பாட்ட சொன்னார், இந்த மாதிரி இனிமேல் அவன் இனிப்பு பண்டங்கள், குறிப்பாக வெல்லம், இதெல்லாம் சர்க்கரை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அப்பா சொன்னார், இதை சொல்கிறதுக்கு நீங்கள் அன்றைக்கே 2 நாளுக்கு முன்னாடி வந்தோமே, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். இல்லை, அப்போ நானே வெல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவனை சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா ஒரு வேல்யூ, ஒரு விழுமியம் வரணும் அப்படின்னா அதை நான் பின்பற்ற வேண்டும். முதலில் அது நான் பின்பற்றினால்தான் அது நான் சொல்லும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். விழுமியங்களுக்கு அதை இருக்கும். அதை பின்பற்றுபவர்கள் தான் அதை பின்பற்றும் போது தான் அவர்கள் சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவார்கள். நம்மேல் ஒரு மதிப்பு வரும். அதனால்தான் ஒருவரை பார்த்து தான் அவருடைய ஆட்டிடியூட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த குருகுல சிஸ்டம் அவர்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆட்டிடியூட் மாற்றிக்கொண்டு, குருகுல சிஸ்டத்தில் அதுதான் இருக்குது. எவ்வளவு தான் குரு வேதாந்தத்தை உபதேசம் செய்தாலும் அவருடைய மனோபாவம் மாறாது. ஆனால் அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து இப்படி இருக்கார், இப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஆட்டிடியூடு வரும். அதனால தான் சாஸ்திரத்தில் அந்த ஆசிரியர்களுக்கு என்னென்னா ஸ்தோத்ரியகம் பிரம்மனிஷ்டா, ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சாஸ்திரத்தின்படி வாழ வேண்டும். சாஸ்திரம் சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த சாஸ்திரத்தின்படி வாழ வேண்டும். அதனால சோஸ்திரியம் பிரம்மனிஷ்டா. இந்த சத்சங்கம் இது எல்லாமே எப்படின்னா, அந்த சத்சங்கம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா அவருடைய ஆட்டிடியூட் நம்ம பார்க்குறது. அவர் சொல்வார், அவர் பேசுகிறார், அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த நல்ல விஷயம் சொல்லும்போது அந்த நல்ல விஷயத்தினுடைய எஃபெக்ட் எப்படி வரும்னா, அவர் அந்த நல்ல குணங்களோட நல்ல பண்போடு இருக்காரா, ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத அதுதான் நம்ம பின்பற்ற முடியும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் முத என்ன சொன்னார், அந்த 5 கட்டளைகள் அமுதமொழிகளில் 3 வால்யூம் இருக்குது. 3 வால்யூங்களும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரே வரியில் சொல்லணும்னா 5 கட்டளை. பகவான் ராமகிருஷ்ணர் அந்த 5 கட்டளை. அதில் முதல் கட்டளை நம்முடைய லட்சியம், மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது, அது தனியாக தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சொன்னது சத் சங்கம், தனிமையில் இறைவனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் விவேக வைராக்கியம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பணக்கார வீட்டு வேலைக்காரி இருக்க வேண்டும். இதை நான் இந்த 4 சொன்னார். ஸோ இந்த சத் சங்கத்தின் மூலமாக, சத் சங்கம்
கொடுக்குறவர் எப்படிப்பட்டவர், அந்த ஆட்டிடியூடை நம்மளும் பின்பற்ற முடியும் அப்படிங்கிறத அவர் பார்த்து தான் பின்பற்றது. ப்ராக்டிக்கல், அந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நமக்கு நம்முடைய ஆட்டிடியூட் மாறும், நம்ம பின்பற்ற முடியும். அதனால் இந்த இதில் அந்த 2 வகையான விஸ்வரூப தரிசனம் சொல்கிறாங்க. நம்முடைய மனதில் ராகத்வேஷம் நீங்கிய பிறகு பார்க்கும் பார்வை ஒரு தரிசனம், அது விஸ்வரூப தரிசனம். இந்த மனதில் ராகத்வேஷம் நீங்க வேண்டும் என்றால் ஈஸ்வர ஸ்வரூபம் ஞானம் நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தரிசனம் தேவை. அதுதான் விஸ்வரூப தரிசனம் மாடல். இதுதான் இந்த மாடல், இந்த விஸ்வரூப தரிசனம் மாடல் தான் நம்ம இந்த 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் விவரிக்கிறார் எப்படிப்பட்ட தரிசனம். இது அந்த விஸ்வரூபம் எவருக்கு மட்டும்தானா அப்படின்னா, நம்ம ஜனவரி 1ஆம் தேதி பகவான் ராமகிருஷ்ணர் அன்னைக்கு, அதாவது கல்பத்தருன்னு சொல்கிற அன்னைக்கு ஆதிசன் அவர் காமிச்சது அன்னைக்கு விஸ்வரூபம் தான். ஸோ இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனதில் ஒரு மாடல் வேண்டும். அதாவது இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணரை பார்க்கும்போது அது விஸ்வரூப தரிசனமாக, மாடல் தரிசனமாக அர்ஜுனனுக்கு தெரிந்தது. இந்த வேல்யூ, அதாவது இந்த மாடலை பின்பற்ற வேண்டும். அதே போல தான் இந்த உலகத்தில் ஈஸ்வர ஸ்வரூபம் பார்ப்பது நமது லட்சியம். அதற்கு மனதில் ராகத்வேஷம் நீங்க வேண்டும், அதற்கு மாடல் தேவை. அதுதான் நம்ம 11வது அத்தியாயத்தில் பார்க்கின்ற 2வது வகையான விஸ்வரூபம். அதாவது 24 hours 360 days விஸ்வரூபம் தான் இருக்குது, ஆனால் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போ அதுக்கு ஒரு மாடல் வேணும் நமக்கு. அந்த மாடல் தான் இந்த அர்ஜுனன் பகவான் காமிச்சது. ஒரு சாம்பிள் காமிச்சார், ஒரு கீர்த்து தான் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது தான் தெரியும், நான் ஒன்று காமிச்சது ஒரு அம்சம், ஒரு அங்கம் தான், இன்னும் பல வயது இருக்குது, இதுக்கே நீ அவனால் பார்க்க முடியல, அவ்வளவு பயந்துட்டான் அவனுங்கிறான். ஸோ இந்த அத்தியாயத்தில் பகவான் எடுக்கின்ற விஸ்வரூபம் அதுதான் மாயா ரூபம், அதுதான் மாடல் விஸ்வரூபம். பகவான் ஒரு ரூபத்தை எடுக்க போகிறார். அதாவது அந்த வர்ணனைகள், அதாவது அதனுடைய வர்ணனைகள் தான் 11வது அத்தியாயத்தை பூரா எப்படி 1000 தலைகள், 1000 கால்கள், 1000 கண்கள் அப்படிங்கிறத சொல்கிறார், பார்க்க போகிறார். நம்ம அதை பார்க்க போகிறோம், இந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அத்தியாயத்தில் பகவான் போர்க்களத்தில் உண்மையான ஒரு ரூபத்தை எடுக்க போகிறார். அதாவது அந்த விஸ்வரூபம் காமிக்க போகிறார். இது அந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் அந்த ரூபத்தில் பார்க்க முடியும். அந்த மாதிரி விஸ்வரூபத்தை அப்போ காமிக்கிறார். நீ உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். அதாவது நம்முடைய மனம், இந்த 5 இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னா, அட் ஸ்டேஜில் ஒன்று தான் நம்ம பார்க்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கேட்டுட்டு ஒருத்தர் பேசும்போது நம்ம கேட்க முடியும். அதே நம்ம உட்காந்துருக்கோம், ஒரு 2 பேர் தொடர்ந்து பேசினா நம்மளால் கேட்க முடியாது, இரிட்டேட் ஆகிடும். 3 பேர் ஆச்சுன்னா இன்னும் பயங்கரமாகிடும். அதனால் ஒருத்தர் என்ன. ஸோ இந்த விஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிறது என்ன, எல்லாம் ஹோலிஸ்டிக், எல்லாமே சேர்ந்தது. அப்படிங்கும்போது அதுக்கு தகுதியான நம்ம மனம் வேணும். அதனால தான் இந்த மகாபாவம், பக்தியினுடைய மகாபாவத்தை பற்றியெல்லாம் பேச போகிறோம். நம்ம அதெல்லாம் போடும்போது ஏன் பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஆரம்ப காலத்தில் பக்தி சாதனை செய்து கொண்டிருக்கும்போது அவருடைய உடல் பயங்கரமாக கொதிக்குமா. பைரவ பிராமணி பக்கத்தில் அந்த சாதனைகள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தால், பைரவ பிராமணியாலே தன்னோட கையால் தொட முடியாது பகவான் ராமகிருஷ்ணர். ஏன் அவ்வளோ சூடு. அவர் தலையில் போர்வை போர்த்திட்டு கங்கை கரையில் மூழ்கிட்டு இருப்பாராம், கங்கை கரையிலே உட்காந்துருப்பான். ஈவன் இவர் நம்ம ஹிருதய் அவருடைய சேவை செய்யும்போது அந்த மாதிரி சாதனைகள் செய்யும்போது கையில் நல்ல துணி, எப்படி நம்ம அடுப்பாங்கரையில் சூடான பாத்திரத்தை எடுத்துக்கணும், அது மாதிரி கையில் 2 நல்ல துணியை சுற்றிக்கிட்டு தான் பகவான் ராமகிருஷ்ணன் குடிச்சுக்குவாங்க. அப்படி அவ்வளவு சூடு. காரணம் அதே மாதிரி தான் இந்த விஸ்வரூப தர்சனம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனம் அவன் பயந்து இதாகிட்டு போயிருக்கார். ஏன் அந்த ரூபம் அவரால் பார்க்கறதுனால ஹோலிஸ்டிக், எல்லாமே எப்படி அட் அ டைத்தில் 2 பேர் 3 பேர் பேச நம்மளால் கேட்க முடியாதோ, அது மாதிரி பார்ப்பது கேட்பது சுவைப்பது எல்லாமே மொத்தமாக வரும்போது என்ன ஆகும், இந்த உடம்பு தாங்காது. அதுக்கு தனியான ஒரு இது வேணும். அதனால தான் ஞான சக்ஷு தருவேன்னு சொல்கிறார். ஸோ இங்கே பகவான் எடுத்த உருவம் இந்த முழு அத்தியாயத்தில், இந்த 11வது அத்தியாயத்தில் இந்த மாடல் விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காமிக்க போகிறாரு.
அதுதான் நம்ம இங்கே விளக்கம் வருது. இந்த மாடலை பார்த்த அர்ஜுனன் பார்க்கிறான். கிருஷ்ணனை விட அது அதிபயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா கிருஷ்ணன் நல்ல அமைதியான முகத்தோடு ஒருத்தர் அங்கே நிற்கிறார். ஆனால் அந்த விஸ்வரூபம் மாடல் விஸ்வரூபத்தை பார்க்கும்போதே அவருடைய மனம் எல்லாம் நடுங்குது. எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, 40 ஏக்கர் நிலத்தில் அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ரிசப்ஷனில் ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த 40 ஏக்கரில் இந்த டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரிசப்ஷனில் ஒரு மாடல் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இந்த 40 ஏக்கர் நிலத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். அதனால் அர்ஜுனன் பார்த்தது இந்த மாடல் தான். இந்த மாடலை பார்த்து தான் அவன் இந்த விஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத அதே அவனால் தாங்கிக்க முடியலை. அப்படியே அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தின் மாடல் தான் காமிச்சார். அதே மாடல் தான் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி சில பக்தர்களுக்கெல்லாம் காமிச்சார் பகவான் ராமகிருஷ்ணன். ஸோ உண்மையிலே பகவான் இந்த அகில பிரபஞ்சத்திலும் இருக்கிறார். அவர் அகில பிரபஞ்சமாகவும் இருக்கிறார். அதை காட்டுகிறார். இந்த விஸ்வரூபம், அதாவது நான் தான் இந்த அனைத்து உலகத்திற்கும் காரணம் என்ற வாக்கியத்திற்கு பொருளாக அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். ஏன்னா இது வரைக்கும் என்ன சொன்னார்? நான் அதாக இருக்கிறேன், நான் மேருமலையாக இருக்கிறேன், நான் எவரெஸ்டாக இருக்கிறேன், நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன், நான் சந்திரனாக இருக்கேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் அதை ஏன் எப்படி சொன்னார்னா, அதெல்லாம் நம்ம தனித்தனியாக அதை பார்க்கும்போது அது இறைவனுடைய ஞாபகம் வரணும், தியானிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னார். இப்போ அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக காக்கும்போது அவரால் தாங்க முடியல. அதாவது தேரி 10வது அத்தியாயத்தை முழுவதும் சொன்னார். நான் 75 விளக்கத்தை கொடுத்தார். நான் இதுவாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தேரி. இப்பொழுது மாடல், அந்த விஸ்வரூபத்தை ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு அர்ஜுனன் கேட்குறான். பார்க்க முடியும், அவன் பார்க்கணும் அப்படிங்கிறது கேட்குறான். ஸோ ஒரிஜினல் விஸ்வரூபம் எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் வரும் நமக்கு. அது இப்போதைக்கு தேவையில்லை. இந்த மாடல் பார்க்கும்போதே அவன் ஸ்தம்பிச்சுட்டு போயிட்டான். அவன் எதை பார்த்தால் பகவான் என்று எதை பார்த்தாலும் அது பகவான் தான் என்பதை இந்த மாடல் பார்த்தவுடன் புரிந்து கொண்டான். அர்ஜுனுடைய மனோபாவம் இப்போ மாறி போகிறது. ஸோ முதலில் என்ன, அந்த மாடல் பார்த்தோன்னே அர்ஜுனுடைய மனம் என்னென்னா ஆச்சரியப்பட்டான். அப்புறம் பக்தி, அப்புறம் பயம், ஞானம், இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா அவனுக்கு வந்தது. அதனால் தன்னுடைய மனதில் ராகத்வேஷம் நீங்கி 24 மணி நேரமும் விஸ்வரூப தரிசனத்தை அவன் பார்க்கின்றான். எப்படி டிவி, நம்ம இன்டர்நெட்டில் 24 மணி நேரம் எல்லா இது வருதோ, கலை நிகழ்ச்சிகள்லாம் வருதோ, அது மாதிரி எதை பார்த்தாலும் விஸ்வரூப தரிசனம். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் இவருக்கு காமிக்கிறார். சுவாமி விவேகானந்தருக்கும் அவருடைய நேரடி சீடர்கள் எல்லாருக்கும் காமிக்கும்பொழுது அவங்களால் அதை தாங்கிக்க முடியல. ஸோ இது 24 மணி நேரம் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், அவர் தொட்ட உடனே அந்த விஸ்வரூப தரிசனம் அவருக்கு கிடைக்குது. என்ன பண்ணுறீங்க? எனக்கு வீட்டில் அம்மா அப்பா இருக்குங்கிறார் அவர். ஸோ எது உண்மையான விஸ்வரூபம் என்றால் ராகத்வேஷம் நீங்கிய சரியான பாவனையில் பார்க்கும் பார்வை தான் விஸ்வரூப தரிசனம். இந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் மனதில் மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்டிடியூட் வருவதற்கு பகவானுடைய அந்த விஸ்வரூப, அதாவது அந்த மாற்றம், ஆட்டிடியூட்டில் மாற்றம் வந்தால் தான் விஸ்வ தரிசனம் பார்க்க முடியும். அர்ஜுனன் பார்த்தான். அதனால்தான் நாம் பார்க்கவில்லையே என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அங்கே அர்ஜுனன் என்ன பார்த்தான், அந்த மாடலில் என்ன பார்த்தாங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். அதே போல் நம்முடைய மனமும் அந்த பாவனை, நம்முடைய மனதில் உள்ள பாவனையும் மாறும். அதனுடைய ராகத்வேஷம் போகணும். நம்ம யாருக்கு மேலே கோவம் வச்சுருக்கோமோ, யார் விருப்பம் இருக்குமோ அது நீங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது எல்லாமே பகவான் தான். இப்போ யார்கிட்ட கோச்சிக்கிறது, யார்கிட்ட சண்டை போடுறது அப்படிங்கிறலாம் நமக்கு வராது. அதனால் இந்த அர்ஜுனன் பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறான். அது எப்படி ராமகிருஷ்ணன் நம்ம பிரார்த்தனை என்னென்னா, இறைவன் பிரார்த்தனை செய்தது என்ன, எதுக்குன்னா எனக்கு இந்த ரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த ராகத்வேஷத்தை நீங்க வேண்டும், நீங்கினால்தான் பார்க்க வேண்டும். எல்லாம் இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே பகவானுடைய தான்.
இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் அந்த ஒரு தடுமாற்றம் வருது. அந்த தடுமாற்றம் போகணும் அப்படின்னா ராகத்வேஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகம் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் மதனுகிரகாய பரமம் முக்கியம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனன் சொல்கிறார். என்னென்னா இப்போ எதுக்கு இந்த ஸ்லோகம் வந்து மதனுகிரகாய உங்களுடைய அனுகிரகத்தால் எனக்கு நீங்கள் இங்கே அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம பகவான்கிட்ட போய் என்ன வேண்டும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அனுகிரகம் எதுக்கு பண்ணணும்னா நம்ம அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லும்போதே பகவானுக்கு தெரியும் யாருக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த சுருக்கமாக இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனன் எப்படி கேட்டிருக்கான், இந்த கீதையை எப்படி கேட்டாங்கிறதுக்கான ஒரு சாரம் தான் இது. முதல் 1 to 6 அத்தியாயம் வரைக்கும் அதாவது இந்த பகவத்கீதை முழுவதுமே நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது சொன்னேன், இந்த தத்துவமசி நீயே அவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. அதுதான் கடைசி வரப்போகுது. முதல் நீ அதாவது ஜீவனை பற்றி சொல்கின்றது தான் முதல் 6 அத்தியாயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீவன் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவனுடைய மனதில் விஷாத யோகம் அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறாரு. அதாவது துன்பம் வரும்போது அந்த துன்பமும் ஒரு யோகமாக இருந்து அந்த துன்பம் இருந்தால் தான் அவனுக்கு மனம் மாறும். அதாவது ஹையர் லட்சியத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி சொன்னார். ஸோ முதல் 6 அத்தியாயம் ஜீவனை பற்றி, அடுத்த 6 அத்தியாயம் ஈஸ்வரனை பற்றி, அதுக்கப்புறம் ரெண்டையுமே கம்பைல் பண்ணி நீயே அவன் அப்படிங்கிறத சொல்ல தான் இருந்தது. ஸோ அந்த முதல் 6 அத்தியாயம் அர்ஜுனன் எப்படி கேட்டாங்கிறது தான் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்ல நீங்கள் அனுகிரகம் செய்யும்போது இந்த தத்துவங்கள் உபதேசம் செய்தீர்கள். அதாவது இந்த அனுகிரகம்னா என்ன, அந்த அனுகிரகத்தின் மூலமாக பகவான் உபதேசம் செய்தார், தத்துவத்தை சொன்னார், ஈஸ்வரஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் மதனுகிரகாய எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக அப்படின்னு சொல்கிறாரு. மத் என்றால் எனக்கு, அனுகிரகம் எனக்கு நன்மை செய்வதற்காக, குறிப்பாக என்னுடைய சோகத்தையும் மோகத்தையும் நீக்குவதற்காகத்தான் நீங்கள் எனக்கு இந்த கீதையை சொல்ல ஆரம்பிச்சிங்க. அதுதான் அனுகிரகம். இப்போ நான் என்ன சொன்னேன், அனுகிரகம்னு என்ன, அர்ஜுனன் சோகத்தோடு இருந்தான், சோகத்தின் மூலமாக மோகம் அடைந்தான். சோகம் என்ன, அவன் நான் பீஷ்மரையும் இவரையும் கொல்ல போனேன் அப்படிங்கும்போது சோகம் வருது. என் கையால் அவர்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியரையும் பாட்டனாரையும் கொல்ல போகும்போது சோகம் வருது. அப்போ என்ன ஆகுது, அதுலேருந்து மோகம் வருது. மோகம் வரும்போது சுதர்மத்தை மறந்து விடுறான். அதனால் இந்த ரெண்டையும் பகவான் முன்னாடி போய் நின்னோடனே உனக்கு அனுகிரகம் நான் செய்கிறேன் அப்படின்னு அதாவது எந்த இடத்துல பகவான் அந்த அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது எந்த இடத்துல இந்த இவனுக்கு இப்போ என்ன வேணும், அப்போ ஜீவனை பற்றி விசேஷங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அனுகிரகம் பொதுவாக நாம் கோயிலுக்கு போகும்போது பகவான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம். எதற்காகனா என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுருது. இப்போ பகவானுக்கு புரிஞ்சுக்குவார், சரி இவனுக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனுகிரகம் செய்யணும்னு சொன்னாலே எந்த நோக்கத்தோடு வந்திருக்காங்கிறத பகவான் புரிஞ்சுக்குவார். காரணம் அவர் சர்வஜன். ஸோ மாணவன் பரீட்சை எழுதுனான்னா அவனுக்கு அனுகிரகம் செய்யணும் போனோம்னா அவனுக்கு பரீட்சை நல்ல ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆசிரியர் உதவி புரியணும், பேப்பர் திருத்தும் போது கரெக்டாக மதிப்பெண் போடணும் அப்படிங்கிற தேவை. இந்த தேவை முடிஞ்சோன்னா அவங்களாம் பகவானை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி பல வகையான அனுகிரகங்கள் இருக்கிறது, பகவானுடைய தேவைக்காக போவாங்க. ஆனால் அர்ஜுனனுடைய மதனுகிரகாய என்றால் அர்ஜுனன் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தான் என்றால் சோகம் மோகம் பிடியில் இருந்தான். எது தர்மம் எது அதர்மம் என்று அர்ஜுனனுக்கு அந்த சோகத்தினால் எல்லாத்தையும் மறந்து விட்டான், மோகம் வந்து விட்டது. அதனால் சோகம் மோகத்தினால் என்னாச்சு, அவனுக்கு தன்னுடைய சுதர்மத்தை மறந்துட்டான். ஸோ அதை நீக்குவதற்காகத்தான் பகவான் என்ன சொன்னார், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, பரமார்த்த புருஷன், அதாவது புருஷார்த்தத்தை பற்றி சொல்லணும், பரம புருஷார்த்த சாதனையை பற்றி இவனுக்கு சொல்லணும். அதனால் 2வது அத்தியாயத்தில் அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதான் சொன்னான். மேலான புருஷார்த்தம் இதுதான் நம்முடைய லட்சியம். அதனால் டாப்பில் போயிட்டு நீ உன்னுடைய லட்சியம் இது, நீ மனிதனாக இருக்கிறாய், நீ உன்னுடைய லட்சியம் இறைவனை அடைவது தான், மோட்சம் அடைவது தான்.
காரணம். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது தான். அதே தான் இங்கே சொல்லியிருக்காரு. பரம புருஷார்த்தத்தை பற்றி சொல்கிறார். மோட்சத்துக்கு காரணமாக இருக்கின்ற மதனுகிரகாய பரமம். பகவான் அர்ஜுனன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு பரமமான இந்த ஆத்மாவை பற்றி சொன்னீங்க. ஏன்னா 1லேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் தான் அது என்ன சொன்னதை தான் முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்து குஹ்யம். குஹ்யம் என்றால் இந்த ஆத்மாவை பற்றி எப்படி அர்ஜுனன் புரிஞ்சு கொண்டான்னா, இந்த ஆத்மாவை பற்றி சொல்லுது மிக 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 நமக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்குன்னு தெரியாத. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 கிளாஸ் எடுத்துக்கேன் 2வது அத்தியாயம் மட்டுமே. ஸோ அந்த ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் வந்து 48 கிளாஸில் நான் சொல்லும்போது அது எப்படி நமக்கு புரியும் அப்படிங்கிறத நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி நான் சொன்னேன். அது ஏன்னா இது வந்து மிக மிக ரகசியமானது, நுண்ணியமானது. இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினம். பல தவங்கள் பல இது செய்யும்போது தான் நமக்கு இது புரியும். அதனால தான் குஹ்யம். பரமம் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் குஹ்யம் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆத்மா அனாத்மா, அதாவது என்னது குஹ்யம் அப்படின்னா என்னென்னா ஆத்மா அனாத்மாவை பற்றிய ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னு சொல்ல. மிக மிக ரகசியமானது அது. அதை அறிந்தால் மேலான லட்சியத்தை மோட்சத்தை அடையும் சாதனமாக இந்த ரகசியம் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு சொன்னது ஒரு பரமார்த்த புருஷன், அதாவது பரமமான புருஷார்த்தத்தை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கான தகுதியுடையவர்களுக்கு இதை பொதுவாக இந்த ஆத்மா பற்றிய விஷயங்கள் சொல்லணும்னா அதுக்கு தகுதி வேணும். தகுதி இருந்தால் தான் சொல்லணும் அப்படின்னு. அதனால தான் பகவான் சொல்வார், அயோக்கியனாம். அயோக்கியனான்னு அயோக்கியன் கிடையாது, யோகிதை இல்லாதவன் அயோக்கியனுக்கும் அது சொல்லக்கூடாது. அசத்ரதான, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கும் சொல்லக்கூடாது. இந்த 2 மீது இந்த ஆத்மாவை பற்றி இவங்க 2 பேருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி ரகசியத்தை சொன்னீர்கள் நீங்கள் எனக்கு. ஏன்னா எனக்கு தகுதி இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்க. அர்ஜுனன் தகுதி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அர்ஜுனனுடைய ஸ்ரத்தை எப்படிப்பட்ட ஸ்ரத்தை அவனுக்கு இருக்குது. நச்சிகேதனுக்கு இந்த ஸ்ரத்தை போல் அவருக்கு இருந்தது. ஸோ இந்த ரகசியம் என்னவென்றால் அர்ஜுன் சொல்கிறார், அத்தியாத்ம சங்கீதம். ரகசியம்னா நான் அத்தியாத்ம சங்கீதம். அத்தியாத்மம் என்றால் அதாவது இந்த இந்த அத்தியாத்மம் என்ற ஞானத்தை நீங்கள் எனக்கு சொல்கிறீர்கள். அத்தியாத்மம் என்றால் என்ன? ஆத்மா அனாத்மா விவேக விஷயம்தான் அத்தியாத்மா என்று சங்கரர் சொல்கிறார். அத்தியாத்மம்னா என்ன? வெறும் ஆத்மா அனாத்மா அந்த 2 கலவையிலே நாம் இருக்கிறோம். அதுதான் பெரிய தொல்லை. ஆத்மாவும் ஒரு பக்கம் இருக்குது, அனாத்மாவும் ஒரு பக்கம். 2 கலவையாக இருக்கும்போது இந்த ஆத்மா அன்னகத பிராணனாக இருக்கிறனால இது வந்து அதுதான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. அனாத்மா தான் டாமினேட் பண்ணியிருக்கு, ஆத்மா அப்படியே தான் இருக்குது, சைலண்டாக இருக்குது. அதனால் நமக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும். இந்த ஆத்மா அனாத்மா விவேக விஷயம்தான் இந்த அத்தியாத்மம். அந்த அத்தியாத்மம் மிக முக்கியமானது, பரமமானது அப்படிங்கிறத பகவான் வந்து 2வது அத்தியாயத்தில் சொன்னார். அதுதான் சங்கரஜி சொல்கிறார். ஸோ ஆத்மா எது அனாத்மா எது என்ற விளக்கம் நமக்கு தெரிஞ்சு சொன்னது 2வது அத்தியாயம். இப்படிப்பட்ட உபதேசம்தான் நான் உங்களிடமிருந்து கேட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். ஏன்னா 2வது அத்தியாயம் ரொம்ப இதாக கேட்டிருக்காரு அவர் அர்ஜுனன். 6 அத்தியாயம் வரைக்கும் கேட்டார். யத்வயா யுக்தம், அதாவது அதை நீங்கள் எனக்கு சொல்லீர்கள். வச்சசகனா உபதேசம். அதாவது இந்த உபதேசம் உங்களால் சொல்லப்பட்டது. இந்த உபதேசம் வச்சஸ் என்பதற்கு 3 அடைமொழி. இந்த வச்சஸ் என்பதுக்கு உபதேசம் எப்பேற்பட்ட உபதேசம்? பரமமான உபதேசம், பரமார்த்த புருஷ, அதாவது பரம புருஷார்த்தத்தை அடையக்கூடிய ஒன்று. அத்தியாத்மம், அதாவது ஆத்மா அனாத்மா விவேகம். 3 குஹ்யம், மிக மிக ரகசியம். ரொம்ப மைன்யூட்டாக கேட்டால் தான் நமக்கு புரியும். அதுக்கான மனமும் தயாராக இருக்கணும். உபதேசம் அப்படி திவ்யா, உங்களால், துவயானால் உங்களால் அப்படிப்பட்ட உபதேசத்தை நான் கேட்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் செய்தீர்கள். அதனால் என்ன ஆச்சு? பலன் என்ன? அதனால் எனக்கு என்ன பலன் கிடைச்சது? அயம் மோக, இந்த மோகம் மம, என்னுடைய மோகம் விகதகனால் நீங்கியது, என்னுடைய மோகம் நாசமானது என்று அர்ஜுனன் இந்த சொல்கிறார். ஸோ முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவனை பற்றிய உபதேசங்களை நீங்கள் எனக்கு செய்தீர்கள். அதனால் என்னுடைய மோகம் ஓரளவுக்கு அழிந்தது, கம்ப்ளீட்டாக ஆகலை. 2வது அத்தியாயத்தில் ஆத்மா அனாத்மாவை பற்றி தத்துவங்கள்லாம் உபதேசம் செஞ்சீங்க. நான் யார்? நான் அழியாத ஆத்மா என்பதை நான் புரிந்து கொண்டேன். அனாத்மா இந்த உடல் மனம், அது எப்பொழுதும் போகக்கூடிய ஒன்று, அது கொஞ்சம் சிறிது காலம் இருக்கும் அப்படியே நீங்கள் சொன்னீர்கள்.
பகவான் நம்மை ரெண்டாக பிரித்து விட்டார் அந்த 2வது அத்தியாயத்தில். ஆத்மா அனாத்மா அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஆத்மா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், ந ஹந்தி ந ஹன்யதே சரீரே அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நஜாயதே மிரியதே வா கதாஜித் நாயம் பூத்வா பவிதாவனம் பூத்வா, எப்படி ஆனால் ஆத்மாவுடைய பெருமைகள் எல்லாம் பயங்கரமாக விளக்கினார். ரொம்ப இதை 2வது அத்தியாயம் மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். ஒரு ஜீவன் தான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், ரமண மகர்ஷிக்கிழமை நீ யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு 2வது அத்தியாயம் மிக முக்கியமானது. அதில் எல்லாமே சொல்லிட்டு, இந்த ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, அஸ்திரங்களால் அழிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, தீயால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஜீவன் எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டவன். அப்போ அர்ஜுனன் நினைத்தான் பீஷ்மர் துரோணர் இறக்க நான் காரணமாக இருக்கிறேன்னால சோகம் வந்தது. அப்பொழுது அந்த பீஷ்மர் துரோணருடைய உடலை அனாத்மா, அதாவது உடல் அனாத்மா, அவருடைய ஆத்மா தனியாக பிரித்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அனாத்மா அழியக்கூடியது. இப்போ நீ துரோணரையும் பீஷ்மரையும் விட்டாலும் அவர்கள் காலக்கிரமத்தில் அவர்கள் இறந்து விடுவார்கள். 2வது நீ சொதர்மம் செய்ய வந்திருக்க, போர் புரிய வந்திருக்க, நீ உன்னுடைய தர்மத்தை நீ செய்ய வேண்டும். அந்த ஆத்மா எப்போவுமே அழியாது, நீ கொல்ல போகிறது இந்த உடலைத்தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடல் கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்துவிடும், அழிந்தே தீரும், இதற்காக நீ கவலைப்பட வேண்டாம், நீ உன்னுடைய சொதர்மத்தை செய் அப்படின்னு சொல்லலாம் சொன்னார் 2வது அத்தியாயத்தில். அதனால் நீ இந்த ஆத்மா அதுதான் நீ உண்மையான நீ, அதுக்கு கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது. பகவான் 6வது அத்தியாயத்தில் பகவான் முதல் 6 அத்தியாயத்தில் இந்த ஜீவனை பற்றிய விளக்கம் சொன்னார். அதிலேயே சொன்னார் கர்மயோகம், சந்நியாச யோகம், தியான யோகம், ஞான யோகம், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தார். அதாவது ஜீவாத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட சாதனைகள், நீ ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி பேசினார் முதல் 6 அத்தியாயத்தில் சொன்னார். அதனால் முதல் 6 அத்தியாயத்தில் அர்ஜுனன் சரியாக கேட்டிருக்கிறனால தான் இந்த ஒரு வரியில், இந்த 2 வரியில், அதாவது இந்த முதல் ஸ்லோகத்தில் கம்ப்ளீட்டாக தான் என்ன கேட்டுங்கிறது சாரமாக ஷார்ப்பாக சொல்லிட்டாரு. அதாவது இப்படி சொல்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு அந்த ஸ்லோகத்தை அந்த 6 அத்தியாயம் உள்வாங்கியிருக்காருங்கிறது நமக்கு ஒரு உதாரணமாக தெரியுது. இதெல்லாம் அடுத்து 2வது ஸ்லோகத்தில் அடுத்த 6 அத்தியாயத்தை பற்றி சொல்கிறார். 7லேருந்து 10வது வரைக்கும் பகவான் அந்த 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதை பற்றி இந்த 2வது ஸ்லோகம். ஆக முதல் 6 அத்தியாயம் முதல் ஸ்லோகம், 2வது 6 அத்தியாயம் 2வது ஸ்லோகம். இனி நம்ம 2வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த 2வது ஸ்லோகத்தை முடிக்க முடியாது இன்றைக்கி, ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 2வது ஸ்லோகத்தில் பொதுவாக இந்த அத்தியாயத்தில் விஸ்வரூபம் அதை அர்ஜுனன் பார்த்து வர்ணிக்க போகிறான்னு சொன்னேன் நான். அதை பற்றி அர்ஜுனன் மனதில் என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த விஸ்வரூபம் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். விஸ்வரூபம் என்றால் என்ன, விஸ்வரூப தரிசனம் என்றால் என்ன, உண்மையிலே ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரிகிறது என்பது, அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்பதை விட அந்த பொருளை நாம் எப்படி பார்த்து நிர்ணயிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் நமக்கு எப்படி காட்சி அளிக்கிறது, நம்முடைய மனதில் ஏற்பட்டுள்ள உணர்வுகளை கொண்டு நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் இதனுடைய விஸ்வரூபத்தின் மெயின் பொருள். ஸோ அதை எப்படிப்பட்ட மனநிலையில் பொறுத்து அமைகிறது. துரியோதனன் கண்ணுக்கு ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் நல்லவன் தெரியல, தர்மராஜாவினுடைய கண்ணுக்கு ஒருத்தன் கூட கெட்டவன் தெரியல. ஸோ அவர்களை பார்க்கின்ற விதத்தை தான் சொல்கிறது. ஆகவே நம்முடைய மனதில் பாவனையை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சி அளிக்கிறது. ஆகவே இந்த உலகம் நமக்கு மாற வேண்டும் என்றால் நம்முடைய பாவனை மாற வேண்டும் என்பது நாம் சொன்ன நம்முடைய அறியாமை, நம்முடைய விருப்பு வெறுப்பு கூடிய மனதுடன் இருக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்காது. சுருக்கமாக நாம் இந்த உலகத்தில் பகவானை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது நம்முடைய நிலை அப்படி அல்ல. எப்பொழுது நம்முடைய மனதில் இந்த ராகத்வேஷம் நீங்குகிறதோ அப்பொழுது தான் பகவானுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த பார்வையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகணும் அதுக்கு நாம் இதெல்லாம் சொன்னோம். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம்,
மேட்ச் பண்ணுறது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கும்போது இந்தியா பேட்டிங் பண்ணும்போது எல்லா ஓவரும் கற்றுக்கிட்டு இருப்போம். காரணம் விருப்பு. அப்புறம் பாகிஸ்தானில் அவங்க நம்மளை விட நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். காரணம் அது மேலே உள்ள வெறுப்பு. ஸோ இந்த வெறுப்பு நீங்கும்போது அந்த மேட்சாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். உண்மையிலே விஸ்வரூப தரிசனம் என்றால் இந்த உலகத்தில் ராகத்வேஷம் இல்லாத மனிதன் பார்ப்பது தான் விஸ்வரூப தரிசனம். இந்த விஸ்வரூப தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த மாடல் நமக்கு தேவைப்படுகிறது. எப்படி இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கும்போது நம்முடைய பாவனை மாறும். இது ரெண்டாவது விஸ்வரூபம். அதாவது இந்த மாடல் தான் ரெண்டாவது விஸ்வரூபம். பகவான் தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு காட்சி அளித்த உருவம் தான் இந்த மாடல் விஸ்வரூபம். அனைத்து உலகமும் தன்னிடத்தில் இருப்பதாக காட்சி அளித்தார். இதுதான் மாடல் விஸ்வரூபம். மேலும் இந்த அத்தியாயத்தில் ஈஸ்வர தரிசனம் துர்லபம் என்பதையும் நமக்கு சொல்கிறார். அதாவது ஈஸ்வர தரிசனம் துர்லபம் ஏன் என்றால் ராகத்வேஷம் அறியாமல் இருக்கும் வரை தான் துர்லபம் அப்படிங்கிறதை நமக்கு பகவான் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் விஸ்வரூப தரிசனம் அடைவது பக்தி உபாயம், பக்தியின் மூலமாகத்தான் இந்த விஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த மாடல் விஸ்வரூபத்தை பார்ப்பதே துர்லபம். ஏன்னா நிறைய ரிஷிகள் முனிகள் இந்த மாடல் விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக தவம் இருக்கிறாங்க. பக்தி அந்த இதை பார்க்கணும், அதை அடைய வேண்டும் என்றால் நமக்கு சுத்த பக்தி அது. அதனால் இந்த பக்தியை பற்றி அடுத்து 11வது அத்தியாயம் முடிஞ்சவொன்னே 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி சொல்லப்படுறார். பக்தியால் மட்டும்தான் என்னை தரிசிக்க முடியும். எல்லா யோகமும் அவர்கிட்ட தான் போகுது. ஆனால் நமக்கு இந்த காலகட்டத்தில் நம்முடைய மனம் உடல் மனதோடு இருக்கும் பொழுது நாம் ஞான யோகத்துக்கோ எதுக்கோ போக முடியாது. அதனால் பக்தி யோகம் நமக்கு அந்த மற்ற யோகத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எளிது. அதனால் பக்தி யோகம்னு சொல்ல போகிறார். ஆகவே 10வது அத்தியாயத்தில் பகவான் விபூதியை பற்றி பேசி அந்த விபூதியை தேரிட்டிகளாக எடுத்துக்கொண்டு விபூதியை புரிந்து கொள்வதற்காக விஸ்வரூப தரிசனம் ப்ராக்டிக்கலாக பகவான் தரிசிக்க போகிறோம். அதனால் இந்த விஸ்வரூபத்தை தரிசிக்க பக்தியே சாதனம் என்பதையும் இந்த 11வது அத்தியாயத்தை சொல்லிட்டு இனி 7 முதல் 10 வரை, அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை அர்ஜுனன் புரிந்து கொண்ட விஷயத்தை இந்த 2வது ஸ்லோகத்தில், அதாவது 11வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். என்ன சொல்லுகிறார்? பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா பக்த கமலபத்ராட்சம் மகாத்மியம் அபி சாவியம் அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன சொல்கிறேன்னா, கமலக்கண்ணா, அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணனை புகழ்கிறார். கமலக்கண்ணா, உயிர்களின் பிறப்பு இறப்பு விரிவாக உம்மிடம் என்னால் கேட்கப்பட்டது. உமது முடிவில்லாத இந்த மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன், தரிசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தில் சிம்பிள் மீனிங் சொல்லிட்டு, இனி 2வது அத்தியாயம் அடுத்த வகுப்பில் 2வது ஸ்லோகம் அடுத்த 2, 3, 4 ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 4லேருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இது இன்ட்ரோடக்ஷன் சொன்னோம்னா அதுக்கப்புறம் கடகடன்னு நம்ம ஸ்லோகத்துக்கு போயிடலாம். இனி அடுத்தது ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.